Hi everyone. BJT ல வந்துட்டு நம்ம ஒன் ஆஃப் த கான்ஃபிகரேஷன் காமன் எமிட்டர் கான்ஃபிகரேஷன் அண்ட் கேரக்டரிஸ்டிக் படிக்க போகிறோம். ஒரு டிரான்சிஸ்டரோட எலக்ட்ரிக்கல் பிஹேவியர் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம், அதோடைய கரண்ட் அண்ட் வோல்டேஜ் அப்படின்றத நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். அப்போ தான் அதோட கேரக்டரிஸ்டிக்ஸை லேர்ன் பண்ண முடியும். ஸோ இதுக்காக நான் ஒரு டிரான்சிஸ்டர் எடுத்துக்கிறேன், ஒரு சர்க்கிள் எடுத்துக்கோங்க. அந்த சர்க்கிள்குள்ளே ஒரு பை சிம்பிள் மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பை சிம்பிளில் வந்துட்டு அந்த டாப் லேயர் வந்துட்டு பேஸ் ஆகும், ஒன் எண்ட் வந்து எமிட்டர், அனதர் எண்ட் கலெக்டர். எமிட்டர்ல இருந்து ஏரோ வெளியில வர மாதிரி நான் போட்டேன்னா அது என்பிஎன் டிரான்சிஸ்டர்னு சொல்லுவாங்க. ஸோ என்பிஎன் டிரான்சிஸ்டர் என்னங்கிறது நெகட்டிவ், பிங்கிறது பி டைப் மெட்டீரியல், அகைன் என்கிறது என் டைப் மெட்டீரியல், தட் இஸ் நெகட்டிவ். ஸோ இந்த சைடு இன்புட் சைட், இது அவுட்புட் சைட். ஸோ இன்புட் சைட் ஃபார்வர்ட் பயாஸ் பண்ணணும் அப்படின்றப்ப எனக்கு என்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் டைப் மெட்டீரியல், அதனால நான் நெகட்டிவ்ல வந்துட்டு கனெக்ட் பண்ணிடுறேன் பேட்டரியோட. அதே மாதிரி பி அப்படின்றது பாசிட்டிவ் டைப், அதனால பாசிட்டிவ் டெர்மினல்ல கனெக்ட் பண்றேன். இந்த சைட் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் பயாஸ் கொடுக்கணும் அப்படின்றப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு சி அப்படின்றது வந்துட்டு நெகட்டிவ் டைப் இருக்கு. ஸோ அதில் வந்துட்டு ஆப்போசிட்டை நான் கனெக்ட் பண்ணணும், தட் இஸ் டு த பாசிட்டிவ் டெர்மினல். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என் வந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் த நெகட்டிவ் டெர்மினலுக்கு நான் கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து என்பிஎன் டிரான்சிஸ்டர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் நான் என்ன கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா, ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஐசி, என்னுடைய அவுட்புட் கரண்ட், கலெக்டர் கரண்ட், ஐசி ஈக்குவல் டு நம்ம ஆல்ரெடி காமன் பேஸில் லேர்ன் பண்ணியிருந்தோம், தட் இஸ் ஈக்குவல் டு ஐசி பிளஸ் ஐசிபிஓ. இந்த ஐசி அப்படின்றது வந்துட்டு என்னன்னா ஐசிஐஎன்ஜின்னு சொல்லுவாங்க. இந்த ஐசிஐஎன்ஜி நம்ம என்ன ஐடென்டிஃபை பண்ணோம், தட் இஸ் ஆல்ஃபா டிசி இன்டூ ஐஇ பிளஸ் ஐசிபிஓ அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த சைடு வந்துட்டு என்ன பண்ண, ஐசிபிஓ வந்துட்டு இந்த சைடு நம்ம கொண்டு வந்துட்டோம்னா that is IC minus ICBO equal to alpha DC into IE. alpha DC வந்துட்டு டினாமினேட்டர்ல கொண்டு வந்துருங்க. கொண்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை ஸ்பிளிட் பண்ணி எழுதுங்க, that is IC by alpha DC minus ICBO by alpha ரெண்டா ஸ்பிளிட் பண்ணி எழுதிருங்க. அண்ட் ஆல்சோ ஐங்கிறது என்ன, எனக்கு ஆல்ரெடி தெரியும் IC plus IB. ஸோ ஐயும் நம்ம என்னன்றதை சப்ஸ்டியூட் பண்ணிடணும். ஸோ அடுத்த ஸ்டெப்ல பார்த்தீங்கன்னா ஐசி எல்லாத்தையும் ஒரு சைடில் கொண்டு வரணும். இப்போ ஐசி பை ஆல்ஃபா டிசி மைனஸ் ஐசி, இந்த ஐசிபிஓவை இந்த சைட் கொண்டு வந்துட்டா பிளஸ் ஐசிபிஓ டிவைட் பை ஆல்ஃபா டிசி அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இதில் வந்து ஐசியை காமன் எடுத்துட்டேன்னா ஒன் பை ஆல்ஃபா டிசி மைனஸ் ஒன் இருக்கும். இந்த சைடு வந்து அப்படியே நான் எழுதிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஒன் பை ஆல்ஃபா டிசி மைனஸ் ஒன் இருக்கு, ஸோ அதே எழுதியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் இங்கே எல்சிஎம் எடுக்கிறேன், தட் இஸ் ஒன் மைனஸ் ஆல்ஃபா டிசி டிவைட் பை ஆல்ஃபா டிசி விச் இஸ் ஈக்குவல் டு ஐவி பிளஸ் ஐசிபிஓ ஆல்ஃபா டிசி. அந்த சைடு உள்ளதை நான் அப்படியே எழுதிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஆல்ஃபா டிசி டினாமினேட்டரில் இருக்கிறத வந்துட்டு ஈக்குவல் டு இந்த சைட் கொண்டு வந்து எல்லாத்துலேயும் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ மல்டிப்ளை பண்ணும்போது ஆல்ஃபா டிசி ஐவி பிளஸ் ஐசிபிஓ, இந்த ஆல்ஃபா டிசியும் கேன்சல் ஆயிரும். ஸோ ரிமைனிங் இந்த டேர்ம் மட்டும் தான் இருக்கும். அதே மாதிரி இங்கே மேலே நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய ஒன் மைனஸ் ஆல்ஃபா டிசியை டினாமினேட்டரில் கொண்டு வந்துடுறேன். ஸோ கொண்டு வரும்போது எனக்கு இந்த மாதிரி ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகும். இதுதான் என்னுடைய கலெக்டர் கரண்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த டிரான்சிஸ்டர் தட் இஸ் த காமன் பேஸில் காமன் எமிட்டரில் இருக்கும் போது என்னுடைய ஆம்பிளிஃபிகேஷன் ஃபேக்டர் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நான் கண்டுபிடிக்க போகிறேன். தட் இஸ் எனக்கு ஆல்ரெடி என்னன்னு தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீட்டா அப்படின்றது வந்துட்டு தட் இஸ் நத்திங் பட் அண்ட் ரேஷியோ பிட்வீன் ஐசி டிவைட் பை ஐபி. ஆல்ஃபா எப்படி ஐஇ டிவைட் பை இருந்ததோ அதே மாதிரி தான் ஐசி டிவைட் பை ஐஇன்றது இல்லையா. ஸோ பீட்டாங்கிறது ஐசி டிவைட் பை ஐபி அப்படின்ற ரேஷியோ தான். ஸோ எனக்கு ஆல்ரெடி ஐங்கிறது என்னன்னு தெரியும், ஐசி பிளஸ் ஐபின்னு தெரியும். ஸோ இங்கே என்ன பண்ணணும், ஐபி இந்த சைடு வச்சுட்டு ஐசி இந்த சைடு நம்ம வந்துட்டு கொண்டு வந்துடணும் ஈக்குவல் டு மீட்டர். இப்போ ஐபி ஈக்குவல் டு ஐஇ மைனஸ் ஐசின்னு இருக்கு. ஸோ இதை வந்து அந்த பீட்டால சப்ஸ்டியூட் பண்றேன், தட் இஸ் ஐசி டிவைட் பை ஐபி தான் பீட்டான்னு தெரியும், ஐபிக்கு பதில தான் இதை நான் சப்ஸ்டியூட் பண்றேன். சப்ஸ்டியூட் பண்ணக்கப்புறம் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் நான் வந்துட்டு தனித்தனி டேர்மா தட் இஸ் ஆல்ஃபாவோட ரீப்ளேஸ் பண்ணணும். அதுக்காக நான் என்ன பண்ணணும்னா எல்லாத்தையுமே வந்து ஏன்னா ஆல்ஃபாங்கிறது எனக்கு என்னன்னு தெரியும், ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு ஐசி பை ஐஇ. அப்போ இங்கே இருக்கக்கூடிய எல்லா டேர்மையும் ஐயால டிவைட், சிம்பிளி மேலையும் கீழையும் டிவைட் பண்ணேன்னா சேம் தான், கேன்சல் ஆகிடும். ஸோ அதே மாதிரி மேலையும் கீழே நான் டிவைட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு டேர்ம் வருது. ஸோ இதை நான் ஆல்ஃபான்னு எழுதலாம், டிவைட் பை இந்த ஐஏயும் கேன்சல் ஆகினாலும் ஒன் இருக்கும் மைனஸ் இதுவும் ஆல்ஃபா தான். அப்போ பீட்டாவுக்கும் ஆல்ஃபாவுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா டிவைட் பை ஒன் மைனஸ் ஆல்ஃபா. அதே மாதிரி ஆல்ஃபா ஈக்குவல் டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ஃபா ஈக்குவல் டு நமக்கு என்னன்னு தெரியும், ஐசி டிவைட் பை ஐசி டிவைட் பை ஐன்னு தெரியும். ஸோ ஐங்கிறது என்னது, ஐபி பிளஸ் ஐசின்னு எழுதுறேன். இங்கே வந்து ஐபியால் எல்லாத்தையும் டிவைட் பண்ணும்போது எனக்கு கேன்சல் ஆகி கிடைக்கிறது வந்து பீட்டா டிவைட் பை ஒன் பிளஸ் பீட்டா. ஸோ திஸ் இஸ் ஆல்ஃபா அண்ட் தென் பீட்டா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம அஸ் யூஷுவல் வந்து இன்புட் அண்ட் அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் நம்ம பார்க்கணும். ஸோ இன்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இங்கே எது இன்புட், பேஸ்க்கும் எமிட்டருக்கு கூட தான் இன்புட். ஸோ அவுட்புட் எனக்கு என்ன வருது இன்புட் சைடில், தட் இஸ் என்ன கரண்ட் டெவலப் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
பேஸ் கரண்ட் தான் டெவலப் பண்ணுது. இதுல பாத்தீங்கன்னா நான் மைக்ரோ ஆம்ஸ்ல போட்டிருப்பேன், மற்ற ஐஇ கரண்ட்லாம் மில்லி ஆம்ஸ்ல இருக்கும், இது மைக்ரோ ஆம்ஸ்ல இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கிராஃப் அதே மாதிரி தான். விசி அவுட்புட் வோல்டேஜ் வந்து நான் கான்ஸ்டன்டா வைக்கிறேன், அதாவது 5 வோல்ட் 20 வோல்ட்னு வைக்கிறேன். ஸோ இதுல என்ன சேஞ்சஸோ அதை நான் அப்படியே நோட் பண்ணியிருக்கேன். இதுல பாத்தீங்கன்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு 5 வோல்ட்னு அப்படி இருக்கு இல்லையா, ஸோ அதுல வந்து எனக்கு வந்து ஒரு 0.5க்கு என்ன சேஞ்ச் இருக்கு, அதே மாதிரி ஃபர்தரா நான் வந்து வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணும் போதே எனக்கு வந்துட்டு அவுட்புட், தட் இஸ் அவுட்புட்னா பேஸ் கரண்ட் என்ன அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த சேஞ்ச் தான் டெல் ஐபி டெல் விபின்னு ரைட் பண்ணியாச்சு. இதுதான் இன்புட் கேரக்டரிஸ்டிக். கமிங் டு த அவுட்புட் கேரக்டரிஸ்டிக். இங்க அவுட்புட் கேரக்டரிஸ்டிக் அனலைஸ் பண்றதுக்கு அவுட்புட் வோல்டேஜும் வர்சஸ் அவுட்புட் கரண்ட். அவுட்புட் வோல்டேஜ் என்னது, கலெக்டருக்கும் எமிட்டருக்கும் இருக்கிறது தான். ஸோ விசிஇ, அதே மாதிரி ஒய் ஆக்சிஸ்ல வந்து ஐசி, ஐசிங்கிறது மில்லி ஆம்ஸ் தான். இந்த ஐபி மட்டும் தான் மைக்ரோ ஆம்ஸ்ல வரும். ஸோ இங்கே நான் கான்ஸ்டன்டா என்னது வைக்க போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ் யூஷுவல் நம்ம வந்து சிபியில் பார்த்த மாதிரியே தான், சிபியில் அதாவது காமன் பேஸ் கான்ஃபிகரேஷன்ல பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் இங்கே நான் வந்து இன்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ்ல என்ன வச்சனோ அதை தான் இங்கே கான்ஸ்டன்டா வைக்கணும், அதாவது ஐபி. ஸோ ஐபி வந்து 0 மைக்ரோ ஆம்ஸா இருக்கும் போது, 20 மைக்ரோ, 40 மைக்ரோ, 60 மைக்ரோ இருக்கும் போது என்னோட கிராஃப் எப்படி சேஞ்ச் ஆகுது. ஸோ ஐபி வந்து 0வா இருக்கும் போது அதோட ரீஜன் ஃபுல்லாமே எப்படி இருக்கும், கட் ஆஃப் ரீஜனாக தான் இருக்கும். 0லேருந்து அது இன்க்ரீஸ் ஆகும் போது தான் எனக்கு என்ன ஆகும், ஆக்டிவ் ரீஜன் வந்து கிரியேட் ஆகுது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு கான்ஸ்டன்ட் வேல்யூயும் என்னுடைய அதாவது ஆக்டிவ் ரீஜன் வர்றது வந்து ஷிஃப்ட் ஆகிட்டே வருது. அந்த ஷிஃப்ட் ஆகிட்டே வரக்கூடிய அந்த டோட்டல் ரீஜன் சொல்லும் போது தட் இஸ் நத்திங் பட் அ சேச்சுரேஷன் ரீஜன். ஸோ இந்த சேச்சுரேஷன் ரீஜனுக்கு அப்போ வந்து என்னுடைய ஐபி இன்க்ரீஸ் ஆக ஆக பார்த்தீங்கன்னா என்னுடைய அவுட்புட் வேல்யூ வந்துட்டு ஷிஃப்ட் ஆகி தான் அது வந்து ஸ்டார்ட் ஆகுது, கிரியேட் ஆகிறதுக்கு. ஸோ திஸ் இஸ் மை அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ். தேங்க்யூ.